Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபேக்டரி செட்டப் பண்ணனும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படினா நம்ம என்ன பண்ணணும்? வாரம் 30,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கண்டிப்பா இந்த ஒரு தொழில இருந்து நம்மளால எடுக்க முடியாது. இது ஸ்மால் ஸ்கேல் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு இந்தியனோட மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா தான் ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுல. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா நமக்கு முக்கியமா ஸ்பெசிஃபிக்கா எல்லா கண்ட்ரியும் கம்பேர் பண்றதுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் அப்படின்றது. ஏன்னா இதோட மேனுஃபேக்சரிங்கும் இங்கே தான், அதே போல இதோட ப்ராசஸிங் யூனிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில இருந்து தான் நடக்குது. ஸோ இது என்ன மாதிரியான பொருள், நம்ம இதை எப்படி எடுத்து பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஹோம்மேட் ரெட் ஒயின், நான் ஆல்கஹாலிக் இது. ஸோ ஒன்லி ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்றோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து உங்களுக்கு ஃப்ரூட் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயினை பொறுத்தளவுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய ஃப்ரூட்ஸில் ஒயின் அப்படின்றத மேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த கல்ச்சர் ஒயின் அப்படின்ற கல்ச்சர் வந்து நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஜூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சா எப்படி வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்றோமோ அதே மாதிரி தான் ஒயினும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அவுன்ஸ் அப்படின்றது டெய்லி நம்மளுடைய இன்டேக்ல எடுத்துக்கும் போது நமக்கு அந்த ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன், அதே போல நமக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில என்ன சொல்றது இம்யூன் டிசீஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளட் பியூரிஃபையரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து ரீசன் சொல்லுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க இந்த கிரேப்பை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி புளிக்க வச்சு அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ். இதை ஹோம் பேஸ்டா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல் சீசனுக்கு மட்டும், சீசனலா உங்களுக்கு ஒரு சில சீசன் டைம்ல மட்டும் ஒரு 100 பாட்டில்ஸ் 200 பாட்டில்ஸ் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 1 lakh 2 lakh வரைக்கும் earn பண்ணிடுவாங்க வித்தின் ஒரு 3 monthsல. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் யூனிட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த பிசினஸ்ல இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் மார்க்கெட் வந்து கிரேப் ஒயினுக்கு வச்சிருக்கு. ஏன் இந்தியா தான் லார்ஜஸ்ட் மார்க்கெட் வச்சிருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேப் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1.404 crore லிட்டர்ஸ் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 94 lakh லிட்டர்ஸ் வந்து மகாராஷ்டிரா தான் ஹையஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டாக இருக்காங்க இந்த ஒயின் ப்ரொடக்ஷனில். ஏன் அப்படின்னா அங்கே நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயின்கான டிமாண்ட் ஜாஸ்தி. இதை வந்து எக்ஸ்போர்ட்டும் வந்து அங்கேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பல டிஸ்ட்ரிக்ட்க்கு பல ஸ்டேட்ஸ்க்கு வந்து அவங்க பிராண்ட் நேம்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒயின்ஸை. ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இதில் நம்ம லீஸ்டாக தான் இருக்கும். ஸோ மகாராஷ்டிரா தான் ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நல்ல ஒரு காசு பார்க்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லாங்க. கிரேப் ஒயின்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரூட் ஒயின்ஸை கம்பேர் பண்ணுறத விட உங்களுக்கு வந்து கிரேப் ஒயின்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். ஏன்னா இது ஹெல்தியான ஒரு நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் மட்டும் இல்லாமல் கிரேப்பில் நிறைய விதமான நியூட்ரியன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ கிரேப்பை பொறுத்தளவுக்கு நார்மலாகவே ஒரு புளிப்பு தன்மை அப்படின்றது நமக்கு சாப்பிடும் போதே தெரியும், பழமாவே சாப்பிடும் போது. இதுலயும் ஸ்பெசிஃபிக்கா கிரேப் ஒயின்ஸ் அப்படின்னு தனியாவே உங்களுக்கு வந்து சாகுபடியே பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற கிரேப்ஸ்ல இருந்து ஒயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இன்னுமே டேஸ்டிங் அப்படின்றது நல்லாவே கொடுக்கும். ஆக்சுவலா இதோட பேக்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ml 750 ml 1000 ml இந்த மாதிரி பேக்கிங்ல தான் நமக்கு வந்து பாட்டில்ஸ் போடுறது. 2 டைப்பா இதை வந்து பண்ணுவாங்க பேக்கிங். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸ் வச்சே பண்ணுவாங்க. மிஷினரிஸ் அப்படின்றது ஆட்டோ ஃபில் பண்ணிடும் உங்களுக்கு எல்லாமே, பாட்டில்ஸு கார்க் அடிச்சு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்கில்டாகவே பண்ணும். அந்த மாதிரி ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 15-20 lakhs கிட்ட வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக பாட்டில்ஸ் வாஷ் பண்ணுறது, திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறது, பாட்டில்ஸில் வந்து ஒயின்ஸ் ஃபில் பண்ணுறது, கார்க் வச்சு க்ளோஸ் பண்ணுறது, அந்த கிரேப்ஸ் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து க்ரஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸாக. பட் அப்படி இல்லாமல் ஹோம் பேஸ்டாகவும் நிறைய பேர் நிறைய இடத்துல இந்த ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட மேக்கிங் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஃப்ரூட் ஒயின் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பழுத்த பழங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா அவ்வளோதான் அப்படின்ற பழங்களில் மேக் பண்ணுறது தான். ஸோ ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க ஈஸ்ட் கூட சேர்த்து, அதுலேருந்து மேக் பண்ணுறது தான் வந்து இந்த ஒயின். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் கூட நம்ம பிரெட்டில் சேர்க்கறது,
பண்ணல சேர்க்கறதெல்லாம் ஈஸ்ட் சேர்ப்போம். அது டபுள் த சைஸ் வந்து நமக்கு புளிப்புத்தன்மை அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும். அந்த உப்பசம் அப்படின்றது வருது பார்த்தீங்களா, நம்மளோட மாவுல நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அந்த உப்பசத்துக்கு தான் ஈஸ்ட் அப்படின்றத சேர்ப்பாங்க. ஒரு புளிப்பு மைல்டா உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் வந்து ஈஸ்டோடைய பர்பஸ் நம்ம சேர்க்கறது. அதை வச்சு தான் ஃபர்மெண்ட் பண்றாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலா வேற எதுவும் வந்து கெமிக்கல்ஸ் இதுல கலக்கிறது கிடையாது. கிரேப் ஒயின் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் இதை எப்படி பண்ணுவாங்க? ஒரு யார்டு வச்சிருக்கிறவங்க, இப்போ நம்ம ஊர்லலாம் டைரெக்டா அந்த மாதிரி யார்டு வச்சு ஒயின் வந்து பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் யாரும் வந்து பண்ணல இந்த மாதிரி மெத்தட் நினைக்கிறேன். ஆனால் அப்ராட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயின் யார்டே இருக்கும். நம்ம அங்கே போனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒயின்ஸ் வச்சிருப்பாங்க டேஸ்டிங்க்குனே. ஒரு ஒயின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஸ், டிஃப்ரென்ஸு, டேஸ்ட் எல்லாமே தெரியும். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணதுலேருந்து அவங்க ஃபுல்லாகவே அந்த ஃபேக்ட்ரி ஒரு செட்டப்பாகவே விசிட் மாதிரியே நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதை ஹார்வெஸ்டிங் பண்ணும் போதே இந்த ஒயின்காகவே இதை வந்து விட்டு இருப்பாங்க. நல்லா பழுக்கணும், அது அந்த காய் தன்மையே இருக்கக்கூடாது. அப்போதான் வந்து அந்த டேஸ்ட்ன்றது நமக்கு ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணுவாங்க. க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ப்ரெஸ்ஸிங் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து க்ரஷ் பண்ணும் போது அந்த தோலோட அந்த பல்போட எல்லாமே உங்களுக்கு நசுங்க ஆரம்பிக்கும். அதுதான் க்ரஷிங். ப்ரெஸ்ஸிங் பண்ணும் போது தான் ஜூஸ் அப்படின்றது நமக்கு வரும். இந்த க்ரஷ் பண்ணதை நம்ம ஜூஸர் பண்ணுற ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும் போது எல்லா ஜூஸும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸ்ட் போட்டு அதை ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பியூரிஃபிகேஷன், அதாவது ஃபில்ட்ரேஷன் அப்படின்றத பண்ணுவாங்க. நம்ம ஒரு மிஷினரி வச்சு நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த எல்லா ப்ராசஸ்மே நமக்கு வந்துட்டு மிஷின்ஸ்லேயே ஹார்வெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் கிரேப்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதோட காம்புகள் எல்லாம் நீக்கி அதில் கெட்டு போன பழங்கள்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு தனியான மிஷின்ஸ் ப்ராசஸிங் யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷின்ஸு, ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின்ஸ் இருக்கும். இது வந்து 1.45 கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு. இந்த மிஷினில் தான் வந்து ஃபர்மெண்டேஷன் லாஸ்ட்டான ப்ராசஸ் வந்து ஒயின் வந்து அந்த கிரேப்ஸை உள்ளே போட்டாங்கன்னா ஜூஸ் இந்த 4 ஸ்டெப்பும் பண்ணிட்டு 3 ஸ்டெப்பும் பண்ணி 4வது ஸ்டெப்பில் இதை போட்டாங்கன்னா அந்த உங்களுக்கு கெட்டு போகாமல் அந்த புளிப்பு தன்மையோடு வரும் பார்த்தீங்களா ஒரு ஃபர்மெண்டேஷன், அந்த ஸ்டேஜ் இது. இதுக்கப்புறம் எடுத்து இதை ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நம்ம வீட்டு மெத்தட் மூலயமா பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேம் இதே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து ஃபர்மெண்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. இது முழுக்க ஒரு ஃப்ரூட் ஜூஸ், நான் ஆல்கஹாலிக், ஒரு ஹெல்தியான ஒரு ஃப்ரூட் ஜூஸ். ஸோ இந்த ஒரு பிசினஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த வைன் ஃபர்மெண்டர் எக்யூப்மெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வெறும் நீங்கள் ஃபர்மெண்டேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணணும், எத்தனை நாளைக்கு நம்ம வச்சிருக்கணும், இதெல்லாம் ஒரு ஹோம் பேஸ்டாக யூஸ் பண்ணுறவங்க வழக்கமாக நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணும்போது நமக்கு தெரியும். சும்மா நார்மலாக போய் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் கமர்ஷியலாகவே நம்ம பண்ண முடியும். ஸோ மிஷினரிஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா மிஷின் வாங்குற இடத்துல நமக்கு ஃபர்மெண்டேஷனோட ப்ராசஸ் என்ன, எவ்வளோ மணி நேரம் இது உள்ளே வைக்கணும், எப்போ அதை வெளியே எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கமர்ஷியலாக போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேக்கிங் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா பாட்டில்ஸ்ல தான் மேக்ஸிமம் இதை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன் பாட்டில்ஸ்ல பண்றாங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கிறது வந்து நம்ம கார்க்கும் அதுக்கப்புறம் ஏர் டைட் ஜார் பாட்டில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக்ஸ்லையோ வேற மெட்டல்ஸ்லையோ வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 200 டைப்ஸ் ஆஃப் ஃபைன் லேபிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. மகாராஷ்டிராவில் மட்டுமே வந்து இவ்வளோ அளவுக்கான ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 200 வெரைட்டிஸ் ஆஃப் இந்த கிரேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளேவர்ஸு. கிரேப்பில் என்ன ஃப்ளேவர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் கிரேப்லேயே எடுத்துக்கிட்டிங்கனாலே அவ்வளோ விதமான ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு பண்ணுறாங்க. ஒரு வைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஆல்கஹாலிக்கு நிறைய லைசன்ஸு அதெல்லாமே எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் ஒயின் வந்து ஃப்ரூட் ஜூஸில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிமிடெட் லைசன்ஸ் நீங்கள் எடுத்தாலே போதும், உங்களால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். டேஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் கிரேப்ஸ்க்கும் ஒரு டேஸ்ட் அப்படின்றது இருக்கும். அதாவது அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் வந்து நம்ம பால் வந்து பசும்பால் கறக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கறக்கிறதுக்கும் நம்ம குஜராத் மகாராஷ்டிரா அங்கே போய் அந்த மாடுங்களோட பால் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து காய்கறிகளுமே நம்ம ஊரில் வந்து நம்ம கேரட் உருளைக்கிழங்கு இந்த காய்கறிகளை சாப்பிட்றதுக்கும் அவங்க ஊரில் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அரிசியும் அதே மாதிரி தான், மசாலா எல்லாமே மாறும். அதே மாதிரி தான் இந்த கிரேப்ஸும் மாறும். அவங்கவுங்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ அது இதோட டேஸ்ட் எல்லாமே மேக்கிங் அவங்க எந்த அளவுக்கு வந்து மேக்கிங்
பண்ணுறாங்களோ அந்த மேக்கிங் மெத்தடும் அவங்களோட அந்த எப்படி வளர்ந்துச்சோ அந்த கிரேப்ஸ் அதை வச்சு தான் வந்து அதோட டேஸ்ட் எல்லாமே மாறும். மார்க்கெட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $287.39 பில்லியன் US 2016 இருந்திருக்கு. இப்போ 2023 பார்த்தீங்க அப்படின்னா 400 அப்படியே டபுள் ஆயிருக்கு. உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் இதோடைய மார்க்கெட்டோடைய வேல்யூ ஒயின்க்கு இந்தியா தான் ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டேன். ஸோ இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இதோட ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1000 ml ஒரு 750 ml எடுத்துன்னா $1000 $5000 வரைக்கும் இருக்குங்க. பிராண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் அதை பதப்படுத்தி வைக்கிறோமோ அவ்வளோவும் வரைக்கும் அது வந்து பைசா நமக்கு. நார்மலாக ஒரு லிட்டருக்கு ஒரு $400 வரைக்கும் தாராளமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு 600 அதாவது 400 rupees பாட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்க $1000 அப்படின்னா 600 rupees மார்ஜின் எடுக்கலாம். 50 பாட்டில்ஸ் நீங்க சேல்ஸ் பண்றீங்க 600 rupeesனாலே 30,000 rupees வீக்லி மார்ஜினா வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. நீங்க ஆன்லைன் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஷாப்பிங் மால்ஸ்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நீங்க ஹெல்தியான இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க உங்களுடைய மெத்தட் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியால நீங்க வந்து இந்த ஒரு பிசினஸை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு தாராளமான இன்கம் இதுல இருந்து earn பண்ண முடியுங்க. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.